ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மைதா மாவு வச்சு ஒரு பெட்டிஸ் செய்யலாம். அது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால வந்து அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அது தேவையான அளவு உப்புத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்போஸோட ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். தேவைண்டா சேர்த்தலாம், இல்லாட்டி வேண்டாம். சும்மா இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நான் நெய்யும் ஆயிலும் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்க பிழைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தான் மாவு போட்டு கொஞ்சம் தான் செய்கிறேன். எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லாதனால கொஞ்சமாக செய்கிறேன். இப்போ வந்து இந்த ஆயிலை வந்து கொஞ்சமாக சூடு நல்லா கொதிக்க இருக்குது. அது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே சுடுது வந்து கெட்டியாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இப்படி தேய்ச்சி கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஆயில் வந்து எல்லா பக்கம் படும். அந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது நான் இது சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி இப்படி தேய்ச்சி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறும். இப்போ நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் கொஞ்சம் ஆயிலை மேலே தடவி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் 1/2 மணி நேரமாக ஊறினா தான் நல்லாயிருக்கும். தேய்க்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். இப்போ கொஞ்சம் ஆயில் இது மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து இது பண்ணி பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிணையணும். அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ எடுத்து வச்சிடலாம். இதை அந்த பெட்டி செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எல்லாம் சின்னதாக கட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட்டும் பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணியும் கொஞ்சம் நடக்கல்ல இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஊற்றினா போதும், அதிகமாக வேண்டாம். வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆயில் சூடாகட்டும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா கழுவிட்டு. அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கேரட்டும் கொஞ்சம் சும்மா 2-3 பீன்ஸ் தான் போட்டிருக்கேன். இதை வதக்கி எடுத்து இதோடு போட்டு சேர்த்துக்கலாம். இதை நம்ம வதக்கிட்டு தேவைப்பட்ட அளவுக்கு செஞ்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இல்லாட்டி வந்து பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேண்டாலும் நம்ம இது 2 தக்காளியை பிசைஞ்சு ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் இது காரம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திட்டோம்னாக்கா அதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கலாம். இப்போ இது கேரட் வந்து வதங்கட்டும். இதில் 2 கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கிறேன். இது வதங்கி வரட்டும். இப்போது கேரட்டும் பீன்ஸும் போட்டு ஒரு 3 நிமிஷமாக வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ வந்து இது ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால வதங்கிடும். இது நம்ம மறுபடியும் பொரிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வதங்கிட்டு இருக்குது. இப்போ இது ப்ரெஸ் பட்டாணி தான். இது கூட வந்து கொஞ்சம் நடக்கல்ல இருந்துச்சு, 5-6 பச்சை நடக்கல்ல, அதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொத்தமல்லி தலையும் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கிளறி கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துட்டு அப்புறமேல் மிச்ச பொருளெல்லாம் நம்ம சேர்த்தலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். முதல்ல வெங்காயத்தோடய சேர்த்திருக்கணும், மறந்துட்டேன். இப்போ சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். பச்சை மணம் போகட்டும். நடுவில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுலே கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுங்க. கொஞ்சம் வதங்கிடும். அப்புறம் காயை அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கி வரட்டும்.
இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு அதோடு நம்ம சேர்த்திடுவோம். பார்க்குறதுக்கு நிறையா தான் இருக்கும், வெந்துருச்சுன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு நம்ம கிளறி கொடுத்துட்டு இப்போ இது அது கூட வந்து நம்ம வந்து தீ சிம்மில் வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகமும் மிளகும் ஒன்று மூணுமாக இடித்தது இதை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இதோட சேர்த்திடலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். காயெல்லாம் அவிச்சு கூட நம்ம வந்து போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டு பிசைஞ்சு அப்படியே பச்சையாக கூட நம்ம வைக்கலாம். ஆனால் அதோடு இப்படி வதக்கி நம்ம போடுறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி தண்ணி தொளிச்சுக்கிறேன். தொளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அது நல்லா கொஞ்சம் மசாலா வாசனையெல்லாம் போகட்டும், போய் வெந்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூளை நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்து இறக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நான் தூவிக்கிறேன். தூவிக்கிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஆற விட்டுட்டு நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வந்து பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான், அதனால் வந்து ஒன்றும் பயம் இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி கிடச்சிருச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ இதை வந்து நான் ஆற வச்சுட்டு நான் எடுக்கிறேன். இப்படி ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஆறுனா ஆவி பறக்குது, நல்லா ஆறுனா தான் நம்ம வச்சோம்னாலும் நல்லா இதாகும். இப்போ இதை ஆறி வரட்டும், பேன் காற்றுக்குள்ளே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். மாவு நல்லா ஊறி போச்சு, நல்லா இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்ம சின்ன சைஸாக கொஞ்சம் ஓரளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தண்ணியை கொஞ்சம் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லை, ஓரளவுக்கு. இது வந்து பேஸ்ட் மாதிரி லைட்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவு நான் உருண்டை போட்டுட்டு நான் காமிக்கிறேன். மாவெல்லாம் இந்த சைஸுக்கு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக வேணாம். இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மாவு வரமாவு போட்டு இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன். இன்னும் தேய்க்க முடிஞ்சால் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ லேசாக இருக்குது, இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட தேய்க்கலாம் போல் தெரியுது. அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மோல்டு இருக்குது, இந்த மோல்டில் வந்து சுற்றி ஆயில் இப்போ தடவிக்கலாம். நம்ம ஒரு 2 இதுக்கு ஒருக்கா 3 இதுக்கு ஒருக்கா இப்படி ஆயில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிக்கும் வராது எடுக்கிறதுக்கு. இப்போ அதில் வந்து இந்த மாவு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவை வந்து இதில் சரியாக போட்டுக்கலாம் நம்ம கரெக்டாக. இப்படி போட்டுட்டு இப்படி பள்ளம் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து சைடில் வந்து நான் மாவு கரைச்சி வச்சேன் இப்படி வைக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கு. ஆனால் மாவு ஒட்டினா நல்லா சரியாக ஒட்ட மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து நான் எடுத்து இப்போ இது சுற்றி சைடில் வந்து தண்ணியை நான் ஒட்டுறேன். இப்படி மாவில் வந்து ஒரு மாதிரி பிசு தன்மையாக இருக்குது. அதனால் வந்து இந்த சைடு பூரா இந்த ஓரங்கள் பூரா வந்து நம்ம தண்ணி தொட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஸ்டப்பிங்கை நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டப்பிங்கை வந்து உள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வைங்க, ரொம்ப ஓவராக வைக்க வேணாம், ஓரளவுக்கு பார்த்து ஓரளவுக்கு வைங்க. சரியாக இப்படி கையில் இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. பத்தலைண்டா அவனை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம எப்படி மூடி போட்டு இப்படி மூடிடலாம். மூடிட்டு நல்லா டைட்டாக இப்படி அழுத்தி கொடுங்க. 4 பக்கமும் இப்படி அழுத்தி கொடுத்துட்டு இந்த மாவை அப்படியே உருவி எடுத்துடலாம். நம்ம அந்த மாவு மறுபடியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ இது பண்ணிவிட்டு இது உள்ளேருந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பார்த்து கவனமாக எடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். நான் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன். ஒன்றொன்றையும் போட்டு நான் ஸ்டப்பிங் பண்ணி சொல்கிறேன். இப்போ மாவு தேய்ச்சி வச்சுருக்க மாவை நான் இதோட போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பள்ளம் பண்ணிக்கோங்க. சுற்றி எண்ணெய் தண்ணி தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஆயிலை தடவணும், மேலே வந்து தண்ணி. இந்த மாதிரி சுற்றி தடவிக்கோங்க. இல்லாட்டி ஒட்டி பிடிக்காது, வெளியே வந்துடும் மசாலா. நம்ம எவ்வளோ மசாலா வேணுமோ அந்த மாதிரி செய்யலாம். சிக்கனும் வைக்கலாம், மட்டன் வைக்கலாம், எது வேண்டாலும் நம்ம செய்து இதோடு நம்ம வச்சுக்கலாம். வந்து இப்போ வெஜிடபிள் தான் நான் இது வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே கவுத்துட்டு இப்போ மூடி போட்டு நல்லா டைட்டாக அப்படி அழுத்தி கொடுத்துருங்க. 4 பக்கமும் அழுத்தி கொடுத்துட்டு இப்படியே நம்ம வந்து வலிச்சு எடுத்துட்டோம்னா வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். நான் ஒரு ஆளை வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக காமிக்கிறதுக்கு முடியல. நானே ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும், எல்லாம் நான் தான் பண்ணணும். அதனால் வந்து கட் பண்ணி தான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் எல்லாம். ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் காஞ்சிட்ருக்குது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ ஆயில் காஞ்சது. இது ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ போட்டுட்ருக்கிறேன் ஒவ்வொன்றா. வந்து பார்த்து பொறுமையாக போடுங்க. கனமாக இருக்குது இது, அதனால் மசாலா உள்ளே அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கனமாக இருக்குது. பார்த்து போடுங்க. இது எண்ணெய் தெரிச்சிடும். இது வேகட்டும். உடனே நம்ம திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆன பிறகு நம்ம திருப்பலாம். நெருப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வைக்க வேணாம், கருகிடும். இது ரொம்ப கம்மியாக வச்சா எண்ணெய் குடிச்சிடும். அதனால் மீடியம் இதில் கொஞ்சம் அதிகமாக, மீடியத்தோடு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம பொரிக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வருது. நான்ஸ்டிக் கடாயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான். வேறு கடாயாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்யுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா செவந்து வருது. கொஞ்சம் செவந்து வரட்டும், கொஞ்சம் வேகட்டும். காயெல்லாம் வதக்கிட்டாலும் கொஞ்சம் இந்த மேலே இருக்க மாவுலாம் வேகணும்ல, அதனால் வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வருது. நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இன்னும் மொறுப்பு வேணும்னா இன்னும் ஒரு நிமிஷம் விடுங்க. இப்போ இது வெந்துருச்சு, போதும். இது காயும் வெந்திருக்கும். அதனால் இதை எடுத்துடலாம். நம்ம ஒரு ஜல்லடையை வச்சு நம்ம வடித்து எடுத்துடலாம் இதை. இப்போ அடுத்த பேஜை நம்ம போட்டுக்கலாம். இது எண்ணெய் வடியட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு கிண்ணத்தில் வைங்க. எண்ணெய் வடியட்டும். இப்போ மற்றதை போட்டுக்கலாம். நம்ம காய விட்டுற வேணாம். நீங்கள் வந்து தட்டில் நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டாலும் அதுக்கு மேலே ஒரு துணியை ஏதாவது ஒன்று பொத்தி வைங்க. அப்போ தான் வந்து அது நல்லா இதாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டேன் நான் ஒரே இதாக. இது வந்து வரட்டும். எண்ணெய் இருக்கிறதுனால இது வேகட்டும் கொஞ்சம் நேரம். இதுவும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சலசலப்பும் அடங்கி வருது. எடுத்துடலாம் இதை. ஓப்பன் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு மாதிரி இதாகும். ஓப்பன் இல்லாத மாதிரி நல்லா தண்ணி நம்ம தொட்டு தடவிடணும். தடவிட்டால் தான் அந்த ஓப்பன் உழுகாது அதில். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குது, எப்படி வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடைச்சி பார்த்தா நான் சூடாக இருக்குது, உடைக்க முடியல. உடைச்சா நல்லா சூப்பராக அழகாக தரும். பாருங்கள், எவ்வளோ பொறுன்னு எப்படி இருக்குது, எப்படி மசாலா உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த மசாலாலாம் எப்படி உள்ளே கோட்டிங் ஆகி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.